நாடு திரும்பினார் ஜனாதிபதி. அரச வேலைக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி செய்தி. வெற்றிடங்கள் உள்ள அமைச்சுகள். கைவிடப்பட்ட வேலை திட்டங்களை நிறைவு செய்வதில் வந்த சிக்கல். சட்டவிரோத குடியேறிகளை விரட்டும் பிரிட்டன். இலங்கை தமிழர்களும் தப்பவில்லை. 2025ஆம் ஆண்டு உலக அரச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை நாடு திரும்பியுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி பல அரசு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் நேற்று மாலை உலக அரச உச்சி மாநாட்டில் உரையாற்றியிருந்தார். உலக காலநிலை பிரச்சினைகள் வறியவர் செல்வந்தர் என்று பாராமல் அனைவரினதும் கதவுகளை தட்டி கொண்டிருப்பதாகவும் தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க நாங்கள் உலகளாவிய பிரஜைகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன் போது அழைப்பு விடுத்திருந்தார். பொது சேவையில் தற்போதுள்ள வெற்றிடங்களில் அதிக எண்ணிக்கையிலான வெற்றிடங்கள் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகங்களில் காணப்படுவதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது. இதன்படி சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகங்களில் 3519 வெற்றிடங்கள் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அடுத்தபடியாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் 3000 வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சுகள், மாகாண சபைகளில் காணப்படும் மொத்த வெற்றிடங்களின் எண்ணிக்கை 7456 என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்தார். இதேவேளை அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாவினரை முகாமைத்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த அரசாங்க காலத்தில் இடைநடுவே கைவிடப்பட்ட வேலை திட்டங்களின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாலங்கள், வளைவுகள் மற்றும் கிராமப்புற வீதிகள் உள்ளிட்ட பல வேலை திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக துறைசார் பிரதி அமைச்சர் ருவன் செனவிரத்ன தெரிவித்தார். இந்த வேலை திட்டங்களுக்கான நிர்மாண பணிகள் உரிய திட்டமின்றி ஆரம்பிக்கப்பட்டமையினால் அவற்றுக்கான நிதி ஒதுக்கீட்டிலும் சிக்கல் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக ஆராய்ந்து எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தினூடாக இடைநடுவே கைவிடப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களையும் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதெனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக தங்கியிருப்போர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டு வருவதாக பிரித்தானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரிட்டனின் பிரதமர் ஹேர் ஸ்டார்மர் தலைமையில் அங்கு சட்டவிரோதமாக தங்கியிருந்த 19,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. சமீபத்தில் பிரிட்டன் முழுவதும் உணவகங்கள், ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்டுகள், வணிக வளாகங்கள், வாகனம் தூய்மை செய்யும் இடங்களில் பிரிட்டன் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் பலர் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், அகதிகள் என கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதேவேளை இலங்கை தமிழர்கள் பலருக்கும் இந்த தகவல் இடியாக அமைந்துள்ளது. பல கோடிகளை செலவழித்து முகவர்கள் ஊடாக சட்டவிரோதமாக இலங்கை தமிழர்கள் பலர் பிரிட்டனுக்கு சென்றதாக கடந்த காலங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் பிரிட்டனில் சட்டவிரோதமாக தங்கியிருப்போரை கைது செய்து ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் அவர்களை நாடு கடத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதேவேளை அமெரிக்காவில் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் பிரித்தானியாவும் தற்போது குடியேறிகளை நாடு கடத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரை அகற்றப்படும் வரையில் நாம் ஓயாது தொடர்ந்தும் போராடுவோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். தையிட்டியில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டியில் மக்களின் காணிகளுக்குள் கட்டப்பட்ட விகாரையை அகற்றி தமது காணிகளை மீட்டு தருமாறு காணி உரிமையாளர்கள் எங்களிடம் கேட்டிருந்தனர். அதற்கமைய நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வந்திருந்தோம். இதற்கமைய இந்த விகாரை அகற்றப்படும் வரையில் நாம் ஓயாது தொடர்ந்தும் போராடுவோம். இங்கு சட்டங்கள், விதிமுறைகளை மீறி இந்த விகாரையை இராணுவம் காட்டி முடித்துள்ளது. ஆனாலும் இந்த விகாரை சட்டபூர்வமானது அல்ல என்பதை விகாரைக்கென்று வருகின்ற அப்பாவி சிங்கள மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விகாரை கட்டப்பட்டதாலே இங்கு புத்தர் என்ற பெயரில் நடக்கின்ற அநியாயங்களை அப்பாவி சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விகாரையை தொடர்ந்து
வைத்திருப்பதில் அர்த்தமில்லாமல் போகும். போராட்டங்கள் தொடர்ந்து பலமாக அமைகின்ற போதுதான் தீர்வை அடையலாம். இதற்கமைய பலரும் இன்றைக்கு வந்திருந்தனர். அனைவரது ஆதரவினால் தான் இந்த போராட்டம் வெற்றியளித்திருக்கின்றது. இதேவேளை இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டியுள்ளது. அதாவது நாங்கள் இனவாதியோ மதவாதியோ அல்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை எதிர்த்து போராடுகின்றோம். தமிழ் மக்களின் உரிமைக்கு எதிரான செயற்பாடுகள் எதுவானாலும் நாங்கள் எதிர்ப்போம். இன்றைய போராட்டத்தை விடவும் அடுத்த பௌர்ணமிக்கு அதிகளவில் மக்கள் திரள வேண்டும். மேலும் உரிமைக்கான எமது இந்த போராட்டம் இன்னும் பலமடையும். இதற்கு பின்னால் ஒட்டுமொத்த இனமும் அணிதிரளும். மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். கட்சி பேதங்களுக்கு அப்பால் ஒன்றிணைந்து வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. குறிப்பாக சட்டத்தின் ஆட்சியை பற்றி கதைக்கும் அரசுதான் ஆட்சியில் இருக்கின்றது. சட்டத்தை மீறி எப்படி ஒரு பொதுமகன் கட்டடம் கட்டினால் அது உடனடியாக அகற்றப்படுகின்றதோ அதே போன்றே சட்டவிரோத விகாரையையும் அகற்ற வேண்டும். இது அகற்றப்படாவிட்டால் ஒவ்வொரு இடத்திலும் நடக்கும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். மக்களின் காணி உரிமையில் இந்த அரசு கை வைக்கின்றதென்றால் ஒவ்வொரு தமிழனின் தலையிலும் கை வைப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டிருந்தார்.